ஹாய் நான் ஹமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு மை ஃபஸ்ட் சேனல். ஸோ சேனல் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மாட்ட இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்க கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பிடிக்காத பாட்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கடா. அம்மாட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபஸ்ட் சேனல் லிங்க்கும் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்டா. டைம் எப்போ செக் பண்ணி பாருங்கடா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கடா. என்ன ஓகேவா? ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா குட்டீஸ் விளாண்டுருக்காங்க. ஓகேவா? அப்புறமா இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒன் ஷாட் பார்க்க முன்னாடி எல்லோரும் ஹெட்செட் மஸ்ட். அம்மாட்டி யாராவது சாஃப்ட் ஸ்டாண்ட் ஆனிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா இது 18+ கண்டென்ட். அம்மாட்டி இதை பார்த்துட்டு அப்போ எனக்கு கமெண்ட்ஸில் கல்வி ஊற்றுக்காரு. அதில் மாட்டி ஹாஸ்டன்ஸ் பார்க்குறீங்கன்னா ஹெட்செட் போட்டுக்கோங்க. அம்மாட்டி வீட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்கிட்ட சொல்லக்கூடாதுப்பா. அம்மாட்டி ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரியாக இருக்குது. யாரும் அடிக்ட் ஆகிடாதீங்க. யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஜிம்முன்னு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ ஜிம்முன்னு ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் வைஃப். இது இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில். நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ அதுக்கு இந்த இன்ட்ரோ வேண்டாம், நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி இருக்க சேரில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் தங்கச்சி இன்னும் அவங்க ரெடி பண்ணி விட்டு காக்கா நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொல்லிட்டு இருக்காண்டிங்களே போருண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பவுடர் போட்டு நீங்கள் போருண்டி பவுடர் ரொம்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் 6 ட்ரை பண்ணுறீங்க. அப்புறம் சொல்கிறா நீ சும்மா இருக்கா, இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ அப்படியே ஒரு காசத்தை கேட்குற அம்மாட்ட அவள் சொல்லிட்டு அக்கா மாப்பிள்ளை விட்டு வந்துட்டாங்க, நீங்கள் நான் மாப்பிள்ளை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுகுடுன்னு கீழே ஓடி போகிறா. ஸோ கீழே ஓடி போய்ட்டு அப்படியே பார்த்தா அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி ரிட்டன் வரா. அவள் நீங்களாம் என்னடி போகும்போது சந்தோஷம் பண்ண வரும்போது பேய் அடைஞ்சாலும் வர என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறா. அக்கா மாப்பிள்ளை யார் தெரியுமா? உடனே சொல்லுங்கள் யாரடி மாப்பிள்ளைன்னு அவள் சொல்கிறா. அக்கா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்களா என்னடி மாப்பிள்ளைக்கணுன்னு என்னடி மாப்பிள்ளைக்கணும்னு நீங்கள் அவள் சொல்கிறா. அக்கா மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, என்னோடய ப்ரொஃபஸர் தான். அப்படின்னா நீங்களா எந்த ப்ரொஃபஸர் ஒன்று அவளை அதான் என்னோடய மேக்ஸ் ப்ரொஃபஸரோட திருப்பாரு ஹிட்லரை சொல்லியிருக்கேன், அவர் தான்க்கா உனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள்ல ஏன்டி இப்படி சொல்லணுன்னு அவர் எவ்வளோ பெரிய ஹிட்லர் தெரியுமா, எவ்வளோ கோல்டான ஒரு பர்சன் தெரியுமா. அவர் யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டார், சிறுனே இருப்பார். அவரைக்கா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற? அவர் யார்கிட்டையும் பேசவே மாட்டார், அப்படியே உருன்னே இருப்பார். யார்கிட்டையும் பேச மாட்டேன். நாங்கள் யார்கிட்டாலும் திரும்ப பதிலே வராரு அங்கேருந்து. அவருக்கு இப்படி எது பேசணும் அது மட்டும் தான் பேச மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் காலேஜ் அவர் அப்படிலாம் இருப்பாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். காலேஜாக இருந்தாலும் அப்படிலாம் இருப்பாருக்கா. இல்லைக்கா தப்பாக தோன்றுருக்கா எனக்கு என்னமோ. அவர் காலேஜில் எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் சொல்லிட்டுருக்கா. ஸோ அவனுக்கு இன்னும் பயமாகவே இருக்குது. என்னடா நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரிய வாயாடி. நான் உங்களுக்கு வாய் சும்மாவே இருக்காது. உங்கள் வாய் படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்கும் உங்கள் வாய். ஸோ நீங்கள் அவங்க ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் அவங்க பொண்ணு பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் ஜிம்முனுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சி அவங்களுக்கு ஜிம்மின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களால் இப்போ நோன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க நீ இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க. அம்மாட்டி அவங்க தங்கச்சிக்கலாம் அக்கா நீ நிஜமாக இந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு அவங்க அம்மா நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி பண்ண சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாட்ட அவள் சொல்கிறா. அப்போ சரி விடு, உன் தலையில் தேவை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ இப்படி 2 டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இன்றைக்கும் உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் கல்யாணம். ஸோ நீங்கள் கல்யாணத்துக்காக அப்படியே ரெடியாகி உட்காந்துருக்கீங்க அழகா. ஸோ உன் தங்கச்சின்னு சொல்கிற அக்கா நான் மறுபடியும் படித்து சொல்கிறேன், இந்த மாப்பிள்ளை நமக்கு வேண்டாம், இது ஒன்றுக்கு செட் ஆகவே மாட்டார், இவன் ரொம்ப கோல்டான அவளை பாரு எவ்வளோ கோல்டாகவே இருக்காரு. எங்கேயாவது சிரித்து பேசுகிறாரா? அவள் எங்கேயாச்சும் சிரித்து பேசி பார்த்துருக்கேன் நீ? எங்கேயாவது சிரிச்சார பார்த்துருக்கேன் நீ? உன்ட்டு அவர் பேசும்போது இன்றைக்காவது அவன் ஃபோனில் அவங்க பேசியிருக்காரா உன்கிட்ட? ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு என்னடி பண்ணுறது, கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு ஒன்று சொல்கிறேன். அதுக்கு தான் நான் பொண்ணு பார்க்க வரும்போது வேண்டான்னு சொன்னேன், நீ எங்கேயாவது கேட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க நீங்கள் அப்படியே பயமாகவே இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படி உங்கள் அம்மா மயன் வா போகலான்னு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா ஹக் பண்ணி அழுவுறீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுகுறாங்க. நீ என்ன உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, என்னடா நம்ம அம்மா விட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா அப்பா தங்கச்சிலாம் ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுவுறீங்க. உங்கள் அம்மா கண்ணெலாம் தொடச்சிட்டு சரி வா போகலாம் கீழேன்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கீழெலாம் போயிட்டு அப்படியே அவங்க நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. இந்த இந்தியன் ஸ்டைலாம் கல்யாணம் நடக்குது. ஸோ அப்படியே அவங்க நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து அப்படியே அவங்க கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆகிட்டு இன்றைக்கி பொண்ணுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க.
ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்து உன் தங்கச்சி வந்து அப்படின்னு சொல்கிறான். நான் தான் சொன்னேன்ல இந்த சார் அப்படிதாங்க்கா ஒரு நேராக இருப்பார், நான் அப்பவுமே வேண்டான்னே, நீங்களோட கேட்டியா பார்த்தியா உன் வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போச்சு. நீங்கள் ஆமாண்டி சிரிக்கவே மாட்டேங்காரு, ஒரு ஃபோட்டோவில் கூட அவர் சிரிக்கவே இல்லைன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அப்புறமாட்டே அவள் சொல்கிறான், அங்கே பார் அவர் இப்போ ஃப்ரெண்டு கூட இருக்கார். ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போது அவர் சிரிக்கிறாரான்னு பாரு, போல் உருன்னே தான் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க ஆமாண்டி இப்போ நானே நோட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் அவள் சொல்கிறா, இதுக்குலாம் சொல்லணும் படித்து சொன்னேன் கேட்டேன், இன்னும் உன் தளர்த்து யாரை மாற்ற முடியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்டு அவங்க அனுப்புகிறா. சொன்னீங்களே அப்படியே வரீங்க. ஸோ இவங்களுக்குமே ஜிம்முக்கு வந்து தனியாக வீடு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நியூ மேரேஜ் கப்பலில் ஸோ தனியாக ப்ரைவசிலாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாக தான் கொடுத்துருப்பாங்க உங்கள் ரூம் எல்லாமே வீட்டெலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. பக்கத்துக்கு ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே போயிட்டு உங்கள் பேக்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு 5 மினிட்ஸில் போய் ரெடி ஆகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே ஒரு வேளை 5 மினிட்ஸ் ரெடி ஆனால் திட்டம் உங்கள் தங்கி சொல்லியிருப்பா, இந்த மாதிரி அவர் வந்து அவர் கொடுத்த வேலை டைமுக்கு அவர் கொடுத்த டைமுக்கு முடிக்கணும், இல்லைன்னா அவர் ரொம்ப திட்டுவாக இருக்கானோன்னு நீங்கள் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து 5 மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு வந்துடுறீங்க. ஆமான்ட்டு அவரில் ரெடி ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் ரெடி சொல்லிட்டு நீங்களும் அவரை போக சொல்கிறீங்க. அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு, என்னடா இந்த பிள்ளை 5 மினிட்ஸ் ரெடி சொன்னால் 5 மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை ஆச்சரியம் பார்க்குறாரு. ஸோ அதே மாதிரி தான் அம்மாண்ட்டு அவர் சொல்கிறாரு, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சானா நீங்களும் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு அவர் சொல்கிறாரு 10 மினிட்ஸ் சாப்பிட்டு எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவங்க நாங்கள் இங்கே அடிக்க வேலை செய்யுது. அப்போ பரவாயில்ல வேகமாக சாப்பிட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க நீங்கள். ஆமான்ட்டு அவரெல்லாம் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வெளியே போன மாட்டேன் நீங்கள் வந்து அப்படியே மூச்சே விடுறீங்க. அவங்க அப்புறம் அப்பாடா என்ன போராட்டமாக இருக்குது, நம்ம தங்கச்சி சொன்ன சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறமா அப்படியே உங்கள் தங்கச்சிக்குன்னு கால் வருது. நீங்களாம் ஹலோ சாரா சொல்லு அப்படிங்கிறீங்க. உங்கள் தங்கச்சி வந்து சாரா அவளாம் அக்கா என்னக்கா ஆச்சு நான் சொல்கிறான். அன்றைக்கே சொல்கிறீங்க, நீ சொன்ன மாதிரியே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் சாரா இருக்கார். அவர் வந்து என்ன 5 மினிட்ஸில் குளிச்சுட்டு வர சொல்கிறாரு, 10 மினிட்ஸில் சாப்பிட சொல்கிறாரு, இப்போ எங்கே வெளியே போயிருக்காரு நீங்கள் அவர் சொல்கிறேன். நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவள் கேட்குறா, எப்படிக்கா நீ 10 நிமிஷத்தில் சாப்பிட்ட, நீ வேறு அம்மா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நீங்கள் ஒன்றும் கஷ்டம் சொல்கிறீங்க. அவள் கேட்டு சரிக்கா கவலைப்படாதக்கா, அவனுக்கு செட் ஆகும்னு சொல்லு, 6 மாதத்தில் அப்படியே டிவோர்ஸ் பண்ணிட்டு வேலை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் டேங்ஸ் ரொம்ப அழகாக இருப்பா, நான் அண்டர்ஸ்டாண்ட் கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்க. நீங்கள் ஃபோனை சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஈவினிங் போல் தான் ஜிம்மின் வராரு. ஜிம்மின் வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாரு ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ரெடி ஆகு இந்த ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னா. நீங்கள் எங்கே போகணுன்னு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டிக்கு உட்காந்து சொல்லியிருக்கேன், ஸோ அதனால் ஒன்றையும் கூப்பிட்டு போகணும்ல, ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையுமே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா ஜிம்மினோட பொப்பி மாதிரியே இருக்கீங்க. அங்கே வந்து ஜிம்மின் எங்கே போகிறாரோ அங்கேயே இப்போ நிறைய போகிறீங்க. ஜிம்மின் வானா வாரீங்க, போகிறீங்க, உட்காருனா உட்காடுறீங்க. ஸோ அப்படி தான் அந்த பாட்டையுமே அவங்க போயிருக்கும். அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க டைமே கிடச்சிருக்காரு. ஸோ அவன் அங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் வெயிட்டு கொண்டு போவாங்களா, ஸோ அதெல்லாம் கேட்குறாங்க. மேம் அவங்க ஜூஸ் நீங்கள் சடனாக ஜூஸ் ஆனு சொல்லிட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க. அவரில் இல்லை வேண்டாம் ஜூஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னானே, நீங்களாம் அதுவும் ஜூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேங்கோ ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஜூஸை பார்த்து இந்த மேங்கோ ஜூஸ் நான் வீட்டிலே குடிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை குடிக்கிங்க சொல்கிறீங்க. ரொம்ப மோசம்ப்பா, எல்லோரும் கலராக ஜூஸ் குடிக்கிறாங்க, நான் மட்டும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க. அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்முன்னு சொல்கிறாரு, சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாட்டியும் முடிஞ்சிச்சு சொன்னீங்களா, அப்படியே ஜிம்முன்னு வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அம்மாண்ட்டு அவர் சொல்கிறாரு, நாளைக்கு காலை நான் வந்து இத்தனை மணிக்கு காலேஜ் போகணும், ஸோ இத்தனை மணிக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் அலாரம்லாம் செட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களோட 10 மணிக்கு எழுந்துச்சுன்னா பழக்கம், அவங்க வந்து 6 மணிக்கு எழுந்துச்சு பழக்கம் போது அவளோட அவங்கள 6 மணிக்கு அன்றைக்கி சொல்கிறாரு. ஸோ நீங்களே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க. ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங்குமே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனோடனே நீங்கள் வந்து அப்படியே எந்திச்சு பரபரப்பாக சமையல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ரெடி பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அவர் மாதிரிலாம் சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ சாப்பிட்டு வச்சுன்னா அவர் பாட்டு கிளம்பி போயிடும். நீங்களாம்
கல் நெஞ்ச காலை சாப்பாடு எப்படி இருக்கானோ சொல்லிட்டு போகிறானா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வெளியே வரைக்கும் போய் அவளுக்கு பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே உள்ள வந்துட்டு அவள் வந்து பார்த்து வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடாது உங்களுக்கா எனக்கு தெரியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லுக் விட்டு அப்படியே உள்ளே வந்து பார்க்குறீங்க உள்ளே பார்த்தா வீடு கண்ட்ரோல் குழம்பு அங்கங்கே பேப்பரு நோட் புக்கு பென்சில் அங்கங்கே கிடக்கு ஸோ நீங்கள் அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹவுஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுறீங்களா ஸோ முடிச்சுட்டா அப்படியே இந்த சைடு பார்த்தா ஜிம்மின் இப்போ தான் ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு ஸோ ஜிம்மின் ஸ்கூலுக்கு வந்தோடனே அப்புறம் நான் ஜங்கு கேட்குறேன் என்னடா மச்சான் நேற்று தான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ளே வந்துட்டேன் நான் கூட நினச்சேன் நீ 1 மாதம் கழிச்சுலாம் வருவேன்னு அப்புறம் டேன் சொல்கிறேன் ஆமாண்டா மச்சான் நீ யாரும் 1 மாதம் கழிச்சு வரேன்னு நினச்சேன் நான் நினச்சேன் வரதுக்கு எப்படியோ ஒரு 6 மாதம் கிட்ட ஆகும்னு நினச்சேன் பார்த்தா அடுத்த நாளில் வந்து நிற்கிறான் என்னென்ன வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க சொல்லின்னு சொல்லுது ஏன்டா நீ வேறு கேட்குறீங்க அவன் சொன்ன என்னடா ஆச்சு உங்கள் பிள்ளை தொடச்சுட்டல ஒன்று அதெல்லாம் இல்லைடா அவள் வந்துல என்னை பார்த்தாலே பயப்படுறா அவள் கை காலெலாம் எப்படி நடுங்குது தெரியுமா நான் வந்து அன்றைக்கி சொன்னேன் 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்தா அவள் 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வர 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறா நான் என்னெல்லாம் செய்யணும் அது எல்லாமே கரெக்டாக செய்யறாடா மச்சான் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்கான் அம்மாட்டே அவங்கள நானும் நோட்டீஸ் பண்ணேன்டா நேற்று போயிட்டு பின்னாடியே சுற்றினா ஏன்டா ஒன்று நீங்களா எனக்கு ஜிம்மின்னு சொன்னேன் எனக்கு எப்படிடா தெரியும் அவள்கிட்ட தான் கேட்கணுன்னு ஜங்கு சொன்னப்போ நீ கேட்டுருந்துக்கலாம்ல எங்கே நான்லாம் பாட்டில் வந்து டயரே படுத்து தூங்குறேன்னு உடனே ஜிம்மின்னு மறுபடி ஜங்குக்கு சொல்கிறான் ஆமாம் அவள் சாராவோட இந்த அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவளை ஜிம்மின்னு சொல்கிறாரு ஆமாண்டா அவள் ஜாரா ஒரு அக்கா தான் அப்படின்னே ஜிம்மின்னு நம்ம ஜங்கு சொல்கிறேன் அது சரி அவள் சொல்லியிருப்பா போல நீ ரொம்ப கோல்டான பர்சன் சொல்லிட்டு அதுக்கு தான் அவன் போய்ட்டு அப்படி பயந்துருப்பா உடனே அவர் ஜிம்மின்னு சொல்கிறார் புரியல சார் நீங்கள் இங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவாங்க சொல்கிறாரு அதான் அவர் சொல்லிட்டு அவனை சிரிக்காது ஜிம்மின்னு கூட புரியல ஸோ ஜிம்மின் வந்துட்டு என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க மூஞ்சி ஊருன்னு வச்சு டெரர் பீஸாக இருக்கீங்களா அதுதான் ஜாரா சொல்லியிருப்பா ஸோ அதை பார்த்துட்டா பொண்டாட்டி பயந்துக்கிட்டேவும் பின்னாடி குட்டி விட்ட பூனை மாதிரி வந்துருப்பா ஜாரா எம்பிட்டு வாயாடி அப்போ அக்கா எவ்வளோ வாயாடியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்புறம் ஜிம்மின் கொண்டு ஞாபகம் வருது ஸோ அப்படியே அவங்களுமே அவங்க கிளாஸுக்கு போயிட்டாங்க ஸோ ஜிம்மின் இப்போ ஜாரா கிளாஸில் தான் ஸோ ஜாரா கிளாஸ் எடுத்துகிட்டு ஜாரா வந்து பிசிக்கிட்டே இருக்கா தொண்ணு அப்போ ஜிம்மின் வந்து ஜாரா கெட்டப் அப்படின்னு அவரா சார் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவர் வந்து சொல்கிறாரு கெட் அவுட் ஜாரா அப்படின்னு ஜாராவை அப்படியே அமைதியாக வெளியே போயிடுறா ஏன்னா ஜாரா வந்து எல்லாருக்கும் பில்டப் சொல்லியிருப்பா இந்த மாதிரி ஜிம்மின் சார் வந்து மாமா அவர் தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவர் வந்து நான் கெட் அவுட் சொல்லவே மாட்டார் பாருங்கன்னு அவர் சொல்லிட்டு உடனே ஜாரா கொண்டு அசிங்கமாக போயிடுச்சு ஜாரா வந்து அப்படியே வெளியே போயிடுறா அவனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லியிருப்பான் ஸோ அது வந்து ஜாரா வந்து அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே அந்த லெக்சர் ஃபுல்லாக வெளியே போயிடா நிற்கிற ஒரு 1 hour ஸோ 1 hour கழிச்சு ஜிம்மின் வந்து கம் டு மை கேபின் ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஸோ ஜாராக்கு போயிடல இவரே என்ன நம்மளை கேபின் கூப்பிடுறாரு இது வந்து நம்மளை எத்தனை வருஷமாக கேபின் கூப்பிட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவுமே போயிடுறா ஸோ ஜாரா கேபின் போனோடனே அவரில் கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ ஜாரா வந்து உள்ளாண்டு சார் சொல்லுங்கள் சார்னோடனே அவரில் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஏன் சார் இல்லை உட்காரு ஜாரானுங்காரு ஸோ நீங்கள் அப்படியே ஜாரா போய் உட்காரு ஜாரா போய் உட்காந்து சொல்லுங்கள் சார்னோடனே அவர் சொல்கிறாரு இது மாதிரி உங்கள் அக்கா என்னை பற்றி என்ன சொன்னேன் அப்படின்னோடனே நீங்கள் ஜாராக்கு வந்து புரியல இப்போ ஜாரா சொல்கிறேன் என்ன சார் சொன்னேன் எங்கள் அக்கா கிட்டோன்னே இல்லை உன் அக்கா கிட்ட என்ன சொன்னேன் என்னை பற்றினோடனே அவர் சொல்கிறா நீங்கள் வந்து நான் உண்மையாக சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து நான் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை சொல்ல மாட்டேன் திட்ட மாட்டேன் சொல்லுமா அப்படின்னு அவர் வந்து அவர் ஜாரா என்னெல்லாம் சொன்னாலும் அவங்ககிட்ட எல்லாமே சொல்கிறார் நீங்கள் வந்து ரொம்ப கோல்டான பர்சன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் ரொம்ப ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஜாரா சொல்கிறோம் ஸோ ஜிம்மின் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லிட்டு முளைச்சிட்டே இருக்காரு ஜாராவை அப்படியே புடைச்சிட்டு ஃபுல்லாக குழி தோண்டி அந்த மாதிரி பார்க்குறாரு அம்மாட்டி ஜாராவில் இதுக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு ஓ இதுதான் சொன்னியா அதுக்குள்ள உங்கள் அக்கா என்னை பார்த்து அப்படியே பயப்படுறாளே நீங்களா அப்போ எங்கள் அக்கா உங்கள் பாட்டு பயப்படுறாளா பாருங்கள் எங்கள் அக்காவை அடிக்க கிடைக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க எங்கள் அக்கா வந்து ரொம்ப பாவம் தெரியுமா வாய் பேசுவாதான் அதுக்குன்னு எங்கள் அக்காவை மேலே அடிச்சிடாதீங்க எங்கள் அக்கா ஒருத்தவங்களை பார்த்து பயப்படுற ஒரே ஆள்லாம் நீங்கள் எங்கள் அக்கா வந்து உங்களை பார்த்து மட்டும் பயப்படுறேன் எங்கள் அக்கா வந்து யாருக்கு பயந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா ஸோ ஜிம்மின் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாமே கேட்குறாரு அவங்கள பற்றி கேட்குறாரு சொல்கிறேன் நான் வச்சுட்டு நீ இன்ட்ரெஸ்ட் கை வச்சிட மாட்டேங்களே இல்லைனா சொன்னேன் அவர் சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் கை வைக்க மாட்டேன் நீ ஒழுங்காக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ நீங்களுமே அப்படியே ஜாராவுமே போயிடுறான்
காரா போயிட்டு அங்கே கதவுக்கிட்ட போய்ட்டு அங்கே வந்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் எங்கள் அக்காவை யாராவது கஷ்டப்படுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, 6 மாதத்துல எங்கள் அக்கா நான் சொல்லியிருக்கேன், அவன் சொல்லி நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த டியாங்க சார் இருக்கார்ல அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு சாரா ஓடிடுறா. ஜிம்மின்னு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே சிரிக்கிறாரு. ஸோ ஜிம்மின்னு சிரிச்சுட்டு அப்படியே அவங்க கால் பண்ணுறேன். ஜிம்மின் வந்து சார்கிட்ட உங்கள் ஃபோன் நம்ம வாங்கியிருப்பாரு. ஸோ கால் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் என்னடா புது நம்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அட்டன் பண்ணிட்டேன். ஹலோ யாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மட்டும் அவரில் நான் தான் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களுமே யார் நான் தானா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாம் வகையாடியாக தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறேன். நான் பாகிச்சிமே நீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் அந்த அப்படியே உள்ளே போயிடுச்சு. அவரில் சாப்பிட்டியா அப்படிங்கிறாரு. நீங்களும் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவர் நீங்கள் கேட்குறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவரும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு ரெடியாக இன்றைக்கி ராத்திரி அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்குள்ளே வந்து கால் கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம எங்கெல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னு எங்கே ரெடி ஆகணும்னு சொன்னாலும் உங்களால் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆக முடியும். அங்கே எதுவும் இல்லை சரி அவராக வந்தா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்து இருக்கீங்க. அதே மாதிரி ஸோ ஈவினிங்னா ஆனோடனே உங்களுக்கு வந்து காலிங் பெல் வந்து ரிங் ஆகுது. ஸோ நீங்களும் யார்டான்னு சொல்லிட்டு டோருக்கிட்ட போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மின் தான். ஸோ ஜிம்மின்னு பார்த்தோன்னே அவங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக் கை காலாம் நடுங்க ஆரம்பிச்சிடு. அவர் சொல்கிறாரு நானும் ரெடி ஆக்க சொன்னானே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எங்கே ரெடி ஆகுன்னு சொல்லவே இல்லையானோடனே அவரா சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துனோடனே அவருமே வந்து சாப்பிட்றாரு. ஸோ அவர் வந்து ஒரு 8 o'clock வந்திருப்பார். ஸோ அவரும் ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட உட்காடுறாரு. ஸோ சாப்பிட உட்காந்தோடனே நீங்களும் சாப்பாடு போட்டுறீங்க. அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க ஏன் இன்றைக்கி லேட்டுன்னொடனே அவர் சொல்கிறாரு இல்லை கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் வேறு ஒன்றுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்து அப்படியாங்க சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்து அங்கே சாப்பாடுலாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. சர்வ் பண்ண அப்படியே அளவுக்கு சர்வ் பண்ணலாம் முடிச்சு நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்களா. சாப்பிட்டு முடிச்சு வாஷ்லாம் டிஷ் பண்ணிச்சு அவங்களோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே போய் உட்காந்துருக்கீங்கண்ணா. உட்காடுறீங்க பெட்ரூம் அப்படியே ஹாலில் சோஃபில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப தூக்கமாக வருது சொன்னீங்கன்னா அப்படியே போகிறீங்க. ஜிம்மின்னு பார்த்தா ஜிம்மின் வந்து ரூம்லேயே ஆளக்காம். ஸோ நீங்கள் சரி அவர் எங்கேயாவது போயிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் ரூம்குள்ளே என்டர் ஆகிறீங்க. டக்குன்னு ரூம் டோர் வந்து சாத்தி லாக் ஆகிடுது. ஸோ நீங்கள் யாரை சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்து உங்கள்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறாரு. உங்களுக்கும் ஜிம்முக்கு வந்து ஒரு கேப் கூட இல்லை, 1 inch கேப் கூட இல்லை, அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க. உங்களுக்காக ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரேஸ் ஆகிடுச்சு. நீங்களும் என்னடா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹார்ட் அப்படி ஒன்று சொல்லிட்டு அப்படி போய் பார்த்துட்ருக்கீங்க. அம்மான்ட்டு அவர்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே 2 நிமிஷம் பேக் வந்துட்டு அப்பாடா பையன் ஒன்றும் இல்லை கூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அவர் வந்து நீங்களும் அவரை அப்படியே ஹைட்டு கான்டாக்டை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே அவர் வந்து உங்களை வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு ஸ்ட்ராங்காக உங்களை ஹக் பண்ணி. உங்களுக்கு வந்து ஒரு ஷாக் என்னடா பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் சாரி தான் வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர் வந்து உங்கள் ஹிப்பெல்லாம் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ரப் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டில் அங்கங்கேருந்து கை வச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே ஸ்லோவாக உங்கள் நெக்கிட்டலாம் வந்து கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஜிம்மினோட சட்டை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு போதும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூன் பண்ணிட்டே இருக்கீங்கடா. ஸோ அவர் வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ கிஸ் பண்ணிட்டு உங்களோட சாரியோட பின்னெல்லாம் அவுத்துவிட்டு உங்கள் சாரியே அவுத்துடுறாரு. ஸோ அப்படியே அவர் வந்து உங்களை தூக்கிட்டு போய் அவங்க பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஸோ பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே மறுபடியும் அங்கே நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களோட ட்ரெஸ் மேலேயும் உங்கள் செஸ்ட்டில் அப்படியே ரப் பண்ணுறாரு. ஸோ அது அப்படியே உங்கள் நிப்பிள்ஸ்லாம் பிஞ்ச் பண்ணுறாருடா ட்ரெஸ்ஸுக்கு மேலே. ஸோ அப்படியே அந்த ப்ளவுஸோட ஊக்கெல்லாம் எடுத்துடுறாரு. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே அவங்க அப்பா பாடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அங்கங்கே நிறையா பைட் மார்க்ஸ்லாம் இருக்குது. எல்லா கலர்லையுமே பர்பிள் கலர், ரெட் கலரில், பிங்கிஷ் கலரில் அப்படி இருக்குது உங்களோட பைட் மார்க்ஸ்லாம். ஸோ அப்படி ஏறாண்டா அப்படியே கீழே வராரு. ஸோ கீழே வந்து உங்கள் இன்ஸ்கர்ட்லாம் கழட்டு அப்புறம் டாய்ஸ்லாம் அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ரப் பண்ணிட்டு எனக்கு வந்து செம்ம மூடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே மூன் பண்ணிட்டு எங்கே ஜிம்மின் போகிறோம்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டு ஸோ வந்து அப்படியே அவங்க கிஸ் பண்ணுறாரு. மறுபடியும் அப்படியே அவங்க பேண்டீஸ்லாம் கழட்டிட்டு அப்படியே அங்கே போய் அப்படியே லிக் பண்ணுறாரு. உங்கள் வர்ஜின் ஃபுல்லாக லிக் பண்ணி கிஸ் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ அப்படி இல்லாண்டா அப்படியே உங்களுக்குள்ள ஒரு பெரிய எப்படி உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு சரி வழியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜிம்மின் அப்படி சொல்லி
படுத்துறீங்க. அதுக்கு வந்துட்டு வலி தெரியாமல் இருக்கிறக்காக உடனே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணுறாரு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு அவங்கள. ஸோ அப்படியே ஒரு பெரிய ஒரு மேக்கப் செக்ஷன் மாதிரி ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு தான் முடியவே சார் அந்த மேக்கப் செக்ஷன். நீங்கள் அப்படியே அப்போ தான் ஹெவி ப்ரீத்தில் அப்படியே படுத்துருக்கீங்க. ஜிம்முனுக்கு அதே மாதிரி சேம் ஹெவி ப்ரீத். அது வந்துட்டு அப்பாடா எவ்வளோ ஹெவன் ஃபீல் பண்ண மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் அவங்க முடியவில் நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அவரில் நீங்கள் சொல்கிறீங்க அம்மா வயிறெல்லாம் வலிக்குது ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுன்னு சொல்கிறீங்க அவரில். அதெல்லாம் வலிக்க தான் செய்யும், தாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோல்டாக பேசுவார். உங்களுக்கு அவ்வளோதான் கோல்டாக பேசுவானா நீங்கள் வலியாச்சு ஏதாச்சு மயிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து படுத்துடுறீங்க. திரும்பி அவர் உங்களை பார்த்த மாதிரி படுக்க வச்சுட்டு இப்போ நீ இருக்கீங்க பார்த்து பயந்துக்கிட்டே இருக்க, நான் அவ்வளோ டெரர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சாரா சொல்லியிருக்கா நீங்கள் ரொம்ப டெரரு, நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்கிறாரு அதெல்லாம் காலேஜில் நான் பிள்ளைகிட்ட நல்லா சிரித்து பேசினேன்னா அவங்கெல்லாம் எப்படி எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவங்க எப்படி படிப்பாங்க, அதனால நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் பார்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்கள் சிரிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் சொல்கிறாரு. நான் அன்றைக்கி ஒரு டென்ஷனாக அதான் நான் சிரிக்கல, அன்றைக்கி குட்டி ப்ராப்ளம் வந்துச்சு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, பட் நானும் சிரிக்கலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் இல்லை தங்கம், நான் ரொம்ப ஸ்வீட்டான காய்ந்தான ஒரு ஹார்ட் பர்சன். நான் காலேஜ் மட்டும் நான் அப்படி இருப்பேன், ஆனால் நான் வீட்டிலலாம் அப்படி இருக்க மாட்டேன். நான் சும்மா விளாண்டு பார்த்தேன், நான் அப்படி நடந்துட்டேன், நீ என்னதான் பண்ணுவேன்னு. ஆனால் நீ எதுக்குமே என்கிட்ட சண்டை போடவே இல்லை. 5 மினிட்ஸில் குளிச்சிட்டோன்னா அதெல்லாம் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ என்கிட்ட சண்டை போடுவேன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் நீ என்கிட்ட சண்டை போடவே இல்லை, அதனால தான் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியா சரி நான் அவ்வளோ பயந்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவளை சரி சாரியும் நம்ம பயம் பிடிச்சிட்டோம் போலையே சொன்னீங்களா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே படுத்துங்கிறாடா. ஸோ இப்படி 2 6 மந்த் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஜிம்மின் எப்போ வருவான்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்தோடனே நீங்கள்லாம் அப்படியே ஓடி போய் ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மினில் என்ன எப்பவும் போல் எல்லாமே எப்போன்னு நீங்கள் இப்படி ஹக் பண்ணலன்னா நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட கொண்டு காட்டுறீங்க. ஸோ ஜிம்மின் செம்ம ஹாப்பி. ஜிம்மின் அவங்க தூக்கி சுற்றுறாரு. ஸோ இப்படி 2ஆம் டே ஃபுல்லாக அவர் உங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா அப்பா அவங்க தங்கச்சிலாம் வந்திருப்பா. ஸோ அதே மாதிரி ஜிம்மின் ஒரு சைடன் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ ஜிம்மின் ஜாராக்கு இப்போ வரைக்குமே ஜிம்மினை பற்றில கை கால்லாம் உதறும். ஸோ நீங்கள் கேட்குறீங்க ஆண்டி அவரை பார்த்து அப்படி பயப்படுறானு அவர் சொல்கிறா. ஏன்க்கா எனக்கு கணக்கா தெரியும் நான் அவரோட படுற பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. நீங்கள் என்ன புரியலன்னு அவர் எனக்கு காலேஜில் எப்படி திட்டுவார் தெரியுமா, ஜாரா கெட் அவுட் அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஜாரா ஹோம் பண்ணிட்டியா, ஜாரா அது பண்ணிட்டியா, ஜாரா இது பண்ணிட்டியா, ஜாரா ஆன்சர் சொல்லு, ஜாரா அது பண்ணு, ஜாரா இது பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை எப்படி முக்கிய எடுப்பார் தெரியுமா, எனக்கு கணக்கா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஜிம்மில் ஜாரா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜாராக்கு இது ஷாக். என்னடா சார் சிரிக்கிறாரு ஒன்று. அவளை நல்லா இருக்கேன் சார் ஒன்னே ஜிம்மின்னு சொல்கிறாரு. எதுக்கு சார்னு கூப்பிட்றேன், மாமான்னு கூப்பிட்லாம் ஒன்னே. அவள் இல்லை சார் நான் உங்களை சார்னு கூப்பிட்டுக்கலாம் சொல்கிறா. ஜிம்மில் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மாமானு கூப்பிடணும். காலேஜில் இந்த சார்னு கூப்பிட்றாரு ஓகே, அங்கே மாமானு கூப்பிட்றேன், எங்கள் வீட்டில் மாமானு கூப்பிடணுன்னு நீங்களும் ஆமாண்டே அப்படின்னு சொன்னோன்னே நீங்களெல்லாம் அது சாரம் அப்படியா சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே அங்கே இதாக உட்காந்துக்கா. சாரை ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ ஜிம்மின் கேட்குறான் ஏன்ட்ட பேசவே மாட்டேங்குதுன்னு. இல்லை சார் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உட்காந்துக்கா. ஜிம்மின் சொல்ல ட்ரெஸ் வரணும் கூப்பிட்றேன். இல்லை அவன் வேண்டாம் இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துக்கா. ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் எப்படிக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னடி எப்படி இருக்குன்னா புரியல எனக்கு ஒன்று சொல்லுவேன். எப்படிக்கா மனுஷன் கூட வாழ்கிற அதெல்லாம் அவர் காலேஜில் மட்டும் எப்படி ஏன்னா வீட்டில் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார் தெரியுமா, ரொம்ப கேரிங்கான பர்சன். ஒன்று பாரு அவர் எப்படி சிரிக்கிறா, நீ தான் எனக்கு என்னென்னு பயம் பிடிச்சி வச்சிட்ட அம்மான்ட்டு அவர் சொன்னார். நான் அப்படின்னா இல்லை வைன்னு சொன்னார். அதுமாதிரி அவர் அப்படின்னா இல்லை நான் ஜிம்மின் சாராட்டு சொல்கிறாரு. நீ பயப்படாத என்னை பார்த்து, நான் ஒன்று பண்ணி தின்ற மாட்டேன், எதுக்கு எனக்கு பயப்படுறோன்னு அவன் சொல்கிறான். எனக்கு உங்களை பார்த்தாலே கை காலெலாம் நடந்துருமாமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கரெக்டாக படித்தா நான் ஏன் திட்ட போகிறேன், நான் கரெக்டாக தான் படிக்கிறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையான்னு சொல்லிட்டு அவன்ட்டு சொல்கிறா. ஸோ
டேன்னு சொல்லிதான். அது வேணால் கரெக்டு தான் சார். இவன் என்ன சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு, இவன் கேட்காது. நான் என்னடா சொன்னேன், என்னடா மச்சான் காலேஜில் அப்படி இருக்க, இப்போ வீட்டில் வந்து இப்போ இருந்தால் யார்டா நம்புவா அப்படின்னு சொன்னோடனே சாரா வந்து அது வேணால் கரெக்டான டைம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஸோ இப்படியே அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே நீங்களும் ஜிமின் மட்டும் தனியாக இருக்கீங்க. தனியாக இருக்கும்போது ஜிமின் வந்து அவங்க பக்கத்துலேயே உட்காந்து அவங்க மாடியிலேயே படுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அவர் தலையை வந்து ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. அம்மான்ட்டு அவர் சொல்கிற நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. அவருக்கு ஏன்ட்டு சிரிக்கிறாங்க, இல்லை என் தங்கச்சி வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னான் நீங்கள் ரொம்ப ரூடு பர்சன் ஹிட்லர்லாம் சொன்னேன் என் தங்கச்சி உங்களை. இந்த அண்ணா இப்போ நீங்கள் வந்து மடியில் இப்படி குட்டி குழந்த மாதிரி படுத்துருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பாக சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவரில் நான் வந்து காலேஜில் எப்படி கூட எனக்கு பார்த்து தங்கச்சி சொல்லியிருக்கா, எனக்கு தான் சொல்லியிருக்காங்கல்ல, டோன்ட் ஜட்ஜ் இட்ஸ் வித் ஃபைட்ஸ் கவர் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களுமே அது வேணா ரைட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியே அவர் வந்து ஒரே நிமிஷம் வயன்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு அவருன்னு பக்கத்தில் உட்கார நீங்கள் என்ன ஆச்சுன்னு இல்லை ஒரு கிஸ் மட்டும் ஒன்று பண்ணிக்கணுமா நீங்களா சொல்லிட்டு வந்து ஆட்டுறீங்க. அவளை ஒரே ஒரு கிஸ் வாங்கி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அப்படியே ஓகே சொல்கிறீங்க. அப்படியே வந்து ஒரு கிஸ் வாங்கி எவ்வளோ கிங்கண்டாக இருக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னடே அப்படின்னு இல்லை நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் கிஸ் பண்ணுறாடா. ஸோ இப்படியே ராண்டா. ஸோ இதை 2 ஒன் ஷாட் நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒன் ஷாட் பிடிச்சிருக்கோம் எனக்கு என்ன பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்கடா. அப்பாட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கடா. ஓகேடா, டாட்டா, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் சந்திக்கலாம். பாய்.